गोपिका जीवनस्मरणं जानकीकान्तस्मरणं नमः पार्वतीपतये। पंढरीनाथ महाराज की, सद्गुरुनाथ महाराज की, प्रेमिकेन्द्र सद्गुरु महाराज की, सद्गुरु विठलदास महाराज की, समस्त साधु मंडल की, आंजनेय मूर्ति की। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रये। मूकं करोति वाचालं पंकुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। ज्ञानवैराग्यसम्पूर्णं प्रेमभक्तिरसप्रदं श्रीगुरुं तं मम प्रेष्ठं विठ्ठलदासं भजेऽहम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। वर्गापीडं नटवरवपुः कर्णयोः कर्णिकारं बिभ्रद्वासः कनककपिशं वैजयन्तीं च मालां रन्ध्रान् वेणोरधरसुधया पूरयन् गोपवृन्दैः बृन्दारण्यं स्वपदरमणं प्राविशत् गीतकीर्ति। ஒரு பரம பாகவதோத்தமர் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார் வடதேசத்தில். அவர் பரம பக்திமானா இருக்கிறதுனால அவருக்கு ஆசை என்னன்னா, இந்த உலகத்திலேயே அவரே ஒரு பாகவதர் தான். ஆனால் பொதுவாக தான் பாகவதான்னு பாகவதா லட்சணத்தோடு இருப்பா. பாகவதாலாம் என்னன்னா, பகவத் பரமாக இருக்கிறது, கடவுளை நாடி இருக்கிறது, எப்பயுமே அவனை பற்றி ஸ்மரிச்சுன்னு இருக்கிறது, லௌகீகமான விஷயங்களோ இந்த சினிமாக்களோ இதெல்லாம் இதில் ஈடுபாடு இல்லாதபடிக்கு எப்போதும் கடவுளை நினச்சிண்டு அதுலேயே மனசில் வச்சுட்டு பகவத் பரமாக வாழ்ந்துட்டு இருக்கிறவாளுக்கு பாகவதால்னு பேர். இப்படி தான் அவரும் இருக்கார். ஆனால் அவருக்கு என்ன ஆசைன்னா, இந்த மாதிரி இருக்கிற பாகவதால் யாரும் தான் தன்னை பாகவதன்னு ஒத்துக்க மாட்டார். கேட்டா அமி அபராதி அபராதி அகோராமா அம்ஹனாஹி திருட புத்தி அகோராமா. இந்த பாகவதர் எல்லாரையும் போய் கேட்டு நீங்க பாகவதர் அப்படின்னு சொன்னா, நான்லாம் பாகவதர் இல்லை, எனக்கு என்ன தெரியும், நான் ஒரு மகாபாவி, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரும் தன்னை பாகவதர்னு ஒத்துக்கவே மாட்டான். தான் பெரிய மகான்னு ஒத்துக்கவே மாட்டான். நான் தான் பெரிய மகான், நான் தான் கடவுள், எனக்கு எல்லாரும் பூஜை பண்ணுங்கன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் கிட்டேயும் போகக்கூடாதுன்னு அர்த்தம். இதுதான் நம்ம பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா. அப்படி ஒருத்தன் சொல்லிட்டு சுத்துறான்னா அவனை ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. யாரும் மகானா இருக்கிறவா யாருமே தன்னை ஒரு பிச்சைக்காரன் போல, கடவுள் போட்ட பிச்சைக்காரன் போல தான் அதை நான் நினைச்சேன்னு வாழ்வாளே தவிர யாரும் தன்னை பிரகடனப்படுத்திக்கவே மாட்டார். இதுதான் உத்தம பாகவத லட்சணம். அப்படி இருக்கும்போது இந்த பாகவதர் அவரே ஒரு நல்ல பாகவதர் தான். அவரை பார்த்தாலே புண்ணியம். அப்பேற்பட்ட அவர்
இந்த உலகத்திலே உத்தமமான பாகவதோத்தமர் யாருன்னா நாரதர் அப்படின்னு தான் மனசுல நினைச்சிருந்தார். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல நம்ம வாழறதுக்கு இந்த ஹிந்து தர்மம், ஹிந்து மதமே எப்படி இருக்குன்னா 2 விஷயத்துல கால் ஊனி இருக்கு. அதுதான் ஸ்ட்ராங் பில்லர் போல. ஒன்று கோவில்கள். கோவில்கள் மாத்திரம் இல்லைன்னா நம்ம மதத்தை ஈஸியாக அழிச்சிட முடியும். எங்க தெருவுக்கு தெரு, அங்கங்கு ஊருக்கு ஊர், எல்லா இடத்துலையும் இப்படி கோவில்கள் இருக்கிறதுனால தானே அங்க போய் போய் இந்த வழிபாடுகள் இதெல்லாம் மறையாம பரம்பரையா இது பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன, நம்ம புராணங்கள், இதிகாசங்கள், இந்த ராமாயணம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம், இவைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, இவைகள்லாம் இல்லைன்னா இப்படி ஒரு ராமர் இருந்தார், இப்படி கிருஷ்ணர் இருந்தார், இப்படி பக்தர்கள்லாம் இருந்தார்கள்ன்றதை வச்சுதானே இந்த தர்மங்களே நடந்துட்டு இருக்கு. அவரை மாதிரி நாம இருக்கணும், அப்படிலாம் பண்ணணும்னு. இந்த உலகத்துக்கே அபயம். அபயம்னா என்னன்னா, ஒரு ஆறுதல் சொல்லுவது போல 2 கிரந்தம். ஒன்று ஸ்ரீமத் ராமாயணம். ராமாயணம் என்னன்னா, ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், அப்பா அம்மாட்ட எப்படி இருக்கணும், ஒரு மனைவிமார்ட்ட எப்படி இருக்கணும், தன்னுடைய குழந்தைகள்கிட்ட எப்படி இருக்கணும், சத்ருக்கள்கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு மனுஷனா இருக்கணும். முதல்ல சுயநலமற்று இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, எல்லார்கிட்டையும் நேர்மையா இருக்கணும், இப்படிலாம் சொல்லி கொடுத்த பிரபு ராமச்சந்திர பிரபு. அந்த பிரபுவுக்கு பிராதானியம் கொடுத்து ஒரு கிரந்தம் வந்ததுன்னா அது ஸ்ரீமத் ராமாயணம். அடுத்தது ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம்னா பக்தி பரமாவே இருக்கக்கூடிய கிரந்தம். எங்க பார்த்தாலும் சப்தாகம் நடக்கிறது, இந்த மாதிரி கதைகள் நடக்கிறது. கிருஷ்ணர் அது பண்ணார், இது பண்ணார், கிருஷ்ணர் பகவத்கீதை, அவர் பண்ண லீலைகள், இது 2 தான் 2 தண்டவாளம் மாதிரி முக்கியமான கிரந்தங்களா நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இதுதான் ஆங்காங்கே எல்லாரும் கதை சொல்லிட்டு வரார்கள். அது மூலியமா சொல்லி, அது மூலியமா சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு, இந்த மாதிரி நம்ம வாழணும், இந்த மாதிரி மாத்திக்கணும், வீட்டில் சப்தாகம் பண்ணணும், பாகவதம் படிக்கணும், ஏதோ கொஞ்சமாவது நாமம் சொல்லணும், இப்படிலாம் ஒரு சம்ஸ்காரம் இது மூலியமா தான் வருது. அதனால இது 2, இந்த 2 கிரந்தங்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. இத 2த்தையும் நம்மளுக்கு கொடுத்தவர் யாருன்னா நாரதர். ஏன்னா அவர் ஆசிரமத்துல ராமாயணம் எழுதணும்னு நினைச்சுன்னு உட்காந்துருக்கார். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. பகவான் இவர் தான் எழுதணும்னு அவர் சங்கல்பிச்சிட்டார். ஆனா வால்மீகிக்கு தான் அதுக்கு யோக்கியனா, நமக்கு அந்த அருகதை இருக்கா அப்படின்னு யோசிச்சுன்னு உட்காண்டிருக்கும் போது சங்கேப ராமாயணம்னு ஒன்று சொல்லி மேல ராமாயணம் பண்ணுப்பான்னு அபயம் கொடுத்து சொல்ல சொன்னது நாரத பகவான் தான். அந்த நாரதர் மூலியமா தான் ராமாயணமானது வந்தது. அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் உலகத்துக்கே அபயம் கொடுக்கிற கந்தம் ஸ்ரீமத் பாகவதம். பகவான் எத்தனை அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு முழுக்க சொல்லின்னு விடக்கூடிய கிரந்தம். இது யார் கொடுத்ததுன்னா அதே மாதிரி வியாச பகவான், வியாசாச்சாரியால் தான் இதை எழுதினார். இவர் யாருன்னா, இந்த பரீட்சத்துக்கு கதை சொல்றாரே சுகர், அவருடைய அப்பா. அந்த வியாசர் தன் ஆசிரமத்தில் உட்காந்து வருத்தப்பட்டுன்னு உட்காந்துருக்கார். வியாசாய விஷ்ணு ரூபாயன்னு பேர் அவருக்கு. அவர் யாருன்னா சாட்சாத் விஷ்ணுவுடைய ஒரு அவதாரம் வியாசர். ஏன்னா 1,00,000 ஸ்லோகம் மகாபாரதம் பண்ணியிருக்கார், வேதங்களை பிரிச்சார், பிரம்மசூத்திரம் பண்ணினார், ஸ்காந்த புராணம் பண்ணினார், பாகவதம் முதலிய 18 புராணங்கள் பண்ணார். ஒரு மனுஷனால இதெல்லாம் பண்ண முடியுமா? ஒரு நல்ல வித்வானை கூப்பிட்டு சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் பண்ணுன்னா அவ்வளோ கஷ்டம், சாதாரணமா வந்துடாது. அத்தனை படிக்கணும், இத்தனை விஷயங்கள் பண்ணும். 18,000 ஸ்லோகம் பாகவதம் பண்ணியிருக்கார், 1,00,000 ஸ்லோகம் மகாபாரதம் பண்ணியிருக்காருன்னா அப்பேற்பட்ட மகான் அவர் தன்னுடைய ஆசிரமத்துல வருத்தப்பட்டுன்னு உட்காந்துருக்காராம். ஏன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு. ஒரு தேவதைகள்லாம் நிந்த பண்ணுவது போல பண்ணின உடனே பொதுவா மகான்கள்லாம் யாராவது திட்டினாலும் யாராவது புகழ்ந்தாலும் சமானமா தான் நினைப்பா. ஆனா அது யார் சொல்றதுன்றது வச்சிருக்கு. ஒரு சாதாரண ஜனங்கள் சொன்னா அவன் ஏதோ சொல்லிட்டு போறான்னு விட்டுடுவா. ஆனா இங்க சொன்னது யாருன்னா தேவதைகளே சொல்றா, உங்களுக்கு ஒன்றும் ஞானம் வரல, அஜ்ஞானம் இருக்கு அப்படின்னு உடனே இது யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன் இப்படி நடக்கிறது, ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு யோசிச்சுட்டு அவரும் வருத்தமா தன் ஆசிரமத்தில் உட்காந்துருக்கும் போது அங்கேயே நாரதர் வரணும்னு உட்காந்து வச்சு, நீங்க என்னன்னா நீங்க எத்தனையோ கிரந்தங்கள் பண்ணி பகவத்குண பரமாவே ஒரு கிரந்தம் பண்ணுங்கோ, ஒரு புராணம் பண்ணுங்கோ, அதுக்கு பாகவதம்னு பேர் வைங்கோ. பாகவதம்னு என்ன, பகவானை பத்தின குணங்கள் மாத்திரம் தான் இருக்கும், மற்றவைகள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். பகவத் குணங்கள், பகவத் ஸ்தோத்திரங்கள், இவைகளை முக்கியமா வச்சு வந்தது எதுன்னா ஸ்ரீமத் பாகவதம். இது 2ஐயும் கொடுத்தது யாருன்னா, ஒன்னு வால்மீகி பண்ணினார், வியாசர் பண்ணார். இவ 2 பேருக்கும் குரு ஸ்ரீ நாரதர்.
இவர் தான் உலகத்திலே பெரிய பாகவதோத்தமர்னு இந்த பாகவதர் தீர்மானம் பண்ணிட்டார். உடனே நாரதரை பற்றி பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கார். அவருடைய மனசனுடைய சக்தி, அவருடைய பக்தி என்னன்னா, எந்த மகானை பிரார்த்தனை பண்ணுவாரோ அந்த மகான் வராது அவருக்கு. இப்போ நம்ம நாரதர் கூப்பிட்டா நம்ம முன்னாடி வருவாரான்னு, நம்மளுக்கு அந்த பக்தி இல்லை. பக்தியோட கூப்பிட்டு அந்த லெவலுக்கு போகணும்னா வருவார். ஆனால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இல்லை. பிரகலாத சுவாமிக்கு நரசிம்ம சுவாமியா பகவான் வந்தவர், நம்மளுக்கு வரமாட்டாரோ? பிரகலாதன் அளவுக்கு நீ பக்தி பண்ணியா? நாமம் சொல்லு நாமம் சொல்லு, நீங்க வந்து உட்காந்துட்டு ஃபேன்கள் உட்காந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம பிரசாதத்தை கொடுத்து எல்லாத்தையும் சொல்லு நாமம் சொல்லுனாலே உட்காந்து கம்முன்னு உட்காந்துருக்கோம். இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது அப்படின்னு உட்காந்துருக்கோம். நாமம் சொன்னா அடிப்பேன், நாமம் சொன்னா எரிப்பேன், நாமம் சொன்னா கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லும் போது நான் நாமத்தை தான் சொல்லுவேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்ன எது வேணாலும், என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் நாமத்தை விடமாட்டேன்னு இருந்த பிரகலாதனுக்கா பகவான் வரதானே சரி. ஆனால் அப்படி இருந்தா வருவார் சுவாமி. அந்த அளவுக்கு இவர் பக்திமானா இருக்கிறதுனால இவர் வந்து நாரதரை பார்க்கணும்னு நினைச்சார். நாரதர் வந்துட்டார் பிரத்யட்சமா. உடனே நாரதருக்கு நமஸ்காரம் பண்ணி, அன்னைக்கு நான் தன்யனாயிட்டேன். என்னன்னா, இந்த உலகத்திலே மிகுந்த பாகவதர் யாருன்னு நினைக்கணும்னு நினைச்சேன், நீர் வந்துட்டு உங்க பார்த்துட்டு தரிசனம் கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னார். அப்பா, நீ பாகவதர்னு சொல்ற, ஏதோ என்னால பகவத் கிருபையில் இப்படிலாம் நடந்ததே தவிர அந்த பாகவதர் நான் இல்லை அப்படின்ட்டார் நாரதர். நீர் இல்லையா, வேற யாரு அப்படின்னு. உடனே இந்த உலகத்திலே உயர்ந்த பாகவதன் யாருன்னா என்னுடைய சிஷ்யன் பிரகலாதன். ஏன்னா நாமம் சொல்லு நாமம் சொல்லுன்னு சொல்ற இடத்துல நாமம் சொல்றது விஷயம் இல்லை. நாமம் சொன்னா விரட்டுவேன் அடிப்பேன் கொள்ளுவேன்ற இடத்துல அவன் நாமம் சொல்லிட்டு இருந்தான். அப்பேற்பட்ட உயர்ந்த ஹரிபக்தன் பிரகலாத சுவாமி அப்படின்னு. உடனே மேல பிரகலாதனை குறித்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சார். உடனே பிரகலாத சுவாமியை குறித்து பிரார்த்தனை பண்ண உடனே பிரகலாத சுவாமி பிரத்யட்சம் ஆறாராம். பிரத்யட்சமான உடனே நமஸ்காரம் பண்ணிட்டு, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, உலகத்திலே மிக உயர்ந்த பாகவதனை பார்க்கணும்னு நினைச்சேன், உம்மை பார்த்துட்டேன், உம்ம குருநாதரே உம்மை தான் சொன்னார், அதனால வந்து உம்மை பார்த்துட்டேன் சந்தோஷம் அப்படின்னோடனே, அதெல்லாம் சரி, ஆனா நான் பெரிய பாகவதன் நான் என்ன நினைக்கல அப்படின்ட்டேன். இது என்னடா இது யோசிச்சுட்டு இருக்கார். ஏன் சுவாமி அப்படி சொல்றீர்னா, நான் என்ன பெரிய பாகவதன்னா என்ன சும்மா பகவான் பத்தி பஜனை பண்ணா வண்டி போதுமா? பகவான் கூடயே இருக்கணும், பகவானுக்கு வேணுங்கிற கைங்கரியத்தை எல்லாத்தையும் பண்ணணும், பகவான் மனசு நோகாம பார்த்துக்கணும், பகவான் அவதாரம் பண்ணி இருக்கும் போது பகவான் கூடயே இருக்கணும், பகவத் சேவையை முழுக்க பண்ணணும். அவன் தான் உண்மையான பாகவதன். ஏதோ நான் அப்படி தூண காமிச்சேன், எனக்கா நரசிம்ம சுவாமி வந்தார், ஒரு 2 மணி நேரம் நாடகம் பண்ற மாதிரி சண்டை போட்டுட்டு எங்க அப்பாவை சமாரம் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஜென்மா முழுக்க நான் பஜனை பண்ணிட்டு தான் இருந்தேன். இதெல்லாத்தையும் விட கைங்கரியம் பண்றவன் தான் வசதி. பகவான் கூடயே இருந்து கைங்கரியம் பண்றவன் தான் வசதி. அப்படின்னா யாரு அதுன்னா ஆஞ்சநேய சுவாமி தான் வசதி. ஏன்னா ஆஞ்சநேய சுவாமி இல்லைன்னா ராமாயணமே இல்லை. ராமரும் தேவியும் எப்படி இருந்தான்னா, இப்போ ஒரு மாலை இருக்குன்னா இந்த மாலைக்கு நடுப்புற இந்த ஒரு குஞ்சலம், இதுக்கு வந்து தரளமணின்னு பேர். இது இல்லைன்னா இந்த 2 மாலை சேரவே சேராது. இது 2 மாலையும் எப்படி இருக்குன்னா, இது சேர்றதுக்கு இது எவ்வளவு முக்கியம். அதே போல இந்த 2 நுனியும் இருப்பது போல, ஒரு நுனி ராமரா ஒரு நுனி சீதையாம். அங்க சீதை லங்கையில கஷ்டப்பட்டு இருக்கா, இங்க கிஷ்கிந்தையில ராமர் கஷ்டப்பட்டு இருக்கார். இந்த 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த தரளமணி போல ஆஞ்சநேய சுவாமி வந்து சேர்த்து வைக்கிறார். இங்க இருக்கிற கங்குலியத்தை கொண்டு போய் தேவிகிட்ட கொடுத்து, தேவிகிட்ட இருக்கிற சூடாமணியை கொண்டு வந்து இங்க ராமர்கிட்ட கொடுத்து சேர்த்து வைக்கிறார். 2 பேருக்கும் நவஜீவனம். என்ன ஆஞ்சநேய சுவாமி மாத்திரம் அன்னைக்கு ராத்திரி போலன்னா சீதை காலமாயிட்டான்ற செய்தி ராமருக்கு வந்துடும். ஏன்னா சுருக்க மாட்டேங்கிறதுக்காக போயிட்டா தேவி. இப்படி இருக்கிற ஆஞ்சநேய சுவாமி தானே இந்த 2 பேருக்கும் பாலம் போடுவது போல இருந்திருந்தார். அவர் தான் வசதி அப்படின்னு. உடனே ஆஞ்சநேய சுவாமி சிரஞ்சீவி, அவர் எங்க இருப்பாருன்னு தேடின்னு போனா இமாலயத்துல இருப்பா, நீங்க பார்க்கலாம் அப்படின்னு. உடனே இமாலயத்துக்கு வந்தா தேடி பார்த்தா கிடைக்கல. அங்க வந்து பிரார்த்தனை பண்ணினா ஆஞ்சநேய சுவாமி பிரத்யட்சமாயிட்டார். பிரத்யட்சமான உடனே அத்திய ஜென்ம கிருத்தார்த்தம், எனக்கு ரொம்ப கிருத்தார்த்தமாயிட்டேன், உலகத்திலே பெரிய பாகவதா இருக்கிறோம், உம்மை பார்த்தேன், பரம சந்தோஷம்னார். அதெல்லாம் சரி, இது யாரு சொன்னான்னு உடனே இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி உங்களை சொன்னா அப்படின்ன உடனே, ஏதோ பகவத் கிருப்பையில நான் இதெல்லாம் பண்ணினேன், அந்த பாகவதர் நான் இல்லை அப்படின்ட்டு ராஜனேஸ்வரன். நான் இல்லைன்னு உடனே இது என்னடா அது வம்பா போயிடுது, யாருமே தன்னை ஒத்துக்க மாட்டேங்கிறேன். இவருக்கு அந்த சுற்றம் ஒன்றும் புரியல.
எந்த பாகவதாலும் தான் தான் உயர்ந்த பாகவதன்னு ஒத்துக்க மாட்டான்னு தெரியாது, இல்லைன்னா அது அங்கேயே நின்று இருக்கும். அது இவருக்கு புரியாததுனால தான் மேல மேல இந்த சர்ச்சை. அடுத்தது யாருன்னா, அப்படியா நீரும் இல்லையா வேற யாரு அப்படின்னு உடனே இவர் சொல்றார், நான் என்ன பெருசா பண்ணிட்டேன், இங்க இருக்கிற ஒரு மோதிரத்தை எடுத்துட்டேன், சமுத்திரத்தை தாண்டினேன், அங்க இருக்கிற சீத்தட்டை கொடுத்தேன், சீத்தம்மட்ட இருக்கக்கூடிய அந்த சூடாமணி எடுத்து வந்து என் பிரபுட்ட கொடுத்தேன். இது என்ன ஒரு லெட்டர் போஸ்ட்மேன் பண்ற வேலை தான் பண்ணியிருக்கேன். நானும் பெருசா ஒன்றும் பண்ணல. அப்படியே ராவணனை சம்ஹாரம் பண்ணி அப்படியே லங்கையை முழுக்க அழிச்சு தேவியை அப்படியே கையில கொண்டு வந்து ராமர்கிட்ட கொடுத்தேன்னா நீ சொல்றதெல்லாம் சரி, அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணல. ராமர் கொடுத்த பொருளை தேவியிட்ட கொடுத்தேன், தேவியை கொடுத்த பொருளை ராமர்கிட்ட கொடுத்தேன், அவ்வளவுதான். அதுக்கும் மேல என்னை விட அவர் தான் கெட்டிக்காரு. அவர் என்ன கிளம்பும் போதே, இப்போ ஒருத்தருக்கு அடையாளம் கொடுக்குறோன்னா ஒரு போட்டோ வச்சு இன்னாரு போய் பார்த்துன்னு வான்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் கொடுக்குறா தொலைஞ்சி போனவால கொடுன்னா என்ன பண்ணுவா, ஒரு போட்டோவை ஒரு 100 காப்பி வச்சுப்பா. இந்த ஏரியால போறவனுக்கு ஒண்ணு, இந்த ஏரியால போறவனுக்கு ஒண்ணுன்னு எல்லாருக்கும் 100 காப்பி கொடுத்துட்டே இருந்தானே சொல்லுவா. அதே மாதிரி ராமச்சந்திர பிரபு அடையாளமா ஒரு 1000 மோதிரம் வச்சுட்டு ஒவ்வொரு குரங்கிட்டையும் கொடுத்து நீ பார்க்கும்போது கொடு, நீ பார்க்கும்போது கொடுன்னு கொடுக்கல. ஒரே ஒரு மோதிரம் தான் அவர்கிட்ட இருக்கு, அதுவும் ஜனகர் போட்ட மோதிரம். அது மாத்திரம் தான் கையில போட்டுட்டு இருக்காரு. அதுல என்ன ஆச்சரியம்னா, யார நினைச்சுன்னு அந்த மோதிரத்தை பாக்குறோமோ அந்த அவளுடைய முகம் தெரியுமா அந்த மோதிரத்துல. மாமனார் போட்ட மோதிரம்ன்றதுக்காக அதை ஒண்ணி கையில போட்டுன்னு வந்திருக்காரு ராமச்சந்திர பிரபு. அதை எடுத்து ஆஞ்சநேய சுவாமிகிட்ட சீதையை பார்க்கும் போது கொடுன்னு கொடுத்தாரு கையில. அப்படின்னா இவர் தான் பார்க்க போறாருன்னு அவர் அப்பயே கணிச்சிட்டார், எல்லார்ட்டையும் கொடுக்கல. அதனால என்னை விட அவர் தான் கெட்டிக்காரர். அதனால நான் ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ணல. நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னை விட பரம பாகவதோத்தமன் உத்தவர் தான். உத்தவர் யாருன்னா, கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணர் கூடயே இருந்தவர் உத்தவர். அவருடைய கதைகள்லாம் மேல வரப்போறது. உத்தவர் எப்படின்னா, நான் என்ன சுவாமி, என் பிரபு இருப்பார், தூர கலையிட்டே நமஸ்காரம் பண்ணி அவர் சொல்றதெல்லாம் கேட்டு இருப்போம், இவ்வளவுதான். ஏன்னா ராமச்சந்திர பிரபு கம்பீர புருஷன். இப்ப கிருஷ்ணாவதாரத்துல இந்த குழந்தைகள்லாம் போனா தோல்ல கை போட்டா, அப்புறம் காலை பிடிக்க சொன்னா, கிருஷ்ணரை கூப்பிட்டு எங்கால பிடிடான்னா, இந்த மாதிரிலாம் பேசினாலாம் ராமச்சந்திர பிரபு கதையில கிடையாது. ஏன்னா அவருடைய காம்பீரியம் வேற, அவர் வந்த காரணங்கள் வேற. அப்படி சக்கரவர்த்தி திருமகனா இருந்துட்டு இந்த மாதிரி லூஸ் பண்ண மாட்டார். அவருடைய காம்பீரியத்துல தான் அவர் இருப்பார். அதுக்காக அப்படியே அகம்பாவியா இருக்கக்கூடாது. ஆனாலும் அவர் தன்னுடைய நிலையை இறக்கிக்க மாட்டார். இங்க கிருஷ்ணாவதாரத்துல எப்படின்னா, இந்த உத்தவர் எப்படின்னா, கிருஷ்ணர் சாப்பிட்ட மிச்சத்தை தான் சாப்பிடுவார். கிருஷ்ணர் எந்த வஸ்திரத்தை போட்டுன்னு வச்சிருக்காரோ கிருஷ்ணர் பிரசாதமா அதை தான் எடுத்துப்பார். கிருஷ்ணர் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை தான் கட்டிப்பார். கிருஷ்ணர் எங்க போனாலும் முதல்ல சித்தமா இருப்பார், கிருஷ்ணர் கூட கிளம்புவார். கிருஷ்ணர் ருக்மிணிக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கூட உத்தவருக்கு தெரியும். அவ்வளவு க்ளோஸ் ஆனவராம் உத்தவர் கிருஷ்ணர் கூட. கடைசி பரியந்தம் கிருஷ்ணர் தான் வைகுண்டம் கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு நான் என் ஊருக்கு போறேன்னு தீர்மானம் பண்ணும் போது, இந்த மாதிரி கடைசியா போறோம்னா சில விஷயங்கள் சொல்லணும்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானவர்களுக்கு தானே கூப்பிட்டு பேசுவோம். கிருஷ்ணர் யார்கிட்ட பேசுறாருன்னா, ருக்மிணி அஷ்டமகிஷிகள் எல்லாம் கூப்பிட்டு பேசல, உத்தவர்கிட்ட உட்காந்துட்டு பேசுறாரு. அதுதான் ஏகாதச ஸ்கந்தம் முழுக்க ஸ்ரீமத் பாகவதத்துல. நீ இப்படி இரு, என்ன பண்ணணும், இப்படி இருன்னு உபதேசம் பண்ணிட்டு கடைசியா உத்தவா பார்த்துக்கோ, நீ சிரஞ்சீவி, நீ இருந்து உலகத்தை காப்பாத்து, நான் கிளம்புறேன் வைகுண்டத்துக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அப்படி இருக்கிற உத்தவர் தான் இந்த உலகத்திலே ரொம்ப பெரியவர். அவர் தான் பரம பாகவதோத்தமன். சரி, அவரும் சிரஞ்சீவி தானே, உத்தவரை பார்க்கணும்னு உத்தவரை பிடிச்சி பிரார்த்தனை பண்ணணும்னு உத்தவர் வந்துட்டார். உத்தவர் வந்தோன்னு நமஸ்காரம் பண்ணி, பரம பாகவதத்தினுடைய எனக்கு தரிசனம் கிடைச்சது, ஆஞ்சநேய சுவாமி உங்களுக்கு தான் இருக்கிற பெரிய பாகவதோத்தமர் சொன்னார், கிடைச்சதுன்னு உடனே அதெல்லாம் சரி, அந்த பரம பாகவதோத்தமன் நான் இல்லைன்ட்டு. என்ன சுவாமி இப்படி மாத்திட்டே இருக்கீங்க? பாகவதோத்தமன்னா எனக்கு இத்தனை பக்தி வந்ததுக்கு காரணமே கோபிகைகள் தான். நான் கோபிகைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி வரையும் எப்படி இருந்தேன்னா, வேதாந்தம் படிச்சுட்டு வேதாந்தியா இருந்து அவர் படிச்சது ப்ரஹஸ்பதிட்ட படிச்சாராம். ப்ரஹஸ்பதி தேவகுரு, குருவா இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதிட்ட தான் சாஸ்திரம் இதெல்லாம் படிச்சிருக்காரு அவர் உத்தவர். அதனால என்ன நினைக்கிறாருன்னா, ரொம்ப நாளா கிருஷ்ணனை பிரிஞ்சு இருக்கிற கோபிகைகள் கிட்ட போய் எதுக்கு இந்த சரீரத்துல இருக்கிற இந்த
இந்த இந்த உறவுக்கெல்லாம் நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க. என்னைக்கோ ஒரு நாள் போய்தான் ஆகணும் யாரா இருந்தாலும். அதனால இதெல்லாம் வருத்தப்படாதீங்கன்னு வேதாந்தெல்லாம் சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தணும்னு தான் நான் போனேன். ஆனா அவளுடைய பக்தி முன்னாடி நான் விழுந்துட்டேன். அவளுடைய பக்தியை பார்க்கும்போது என்னுடைய வேதாந்தம் துச்சமா எடுத்து அதுக்கு மேல கிளம்பும் போது உத்தவர் அவளுடைய பாததூளை எடுத்து கிளம்பினார். இந்த கதையெல்லாம் வரப்போறது பின்னாடி. அப்படின் போது கோபிகைகள்னாலதான் எங்களுக்கு இந்த பக்தி. கோபிகைகள்லாம் எங்க இருப்பாருன்னா பிருந்தாவனத்துல இருக்கு. நேரம் கோபிகைகளை பார்த்தா நீங்க தான் பரம பாகவதோத்தமால்னு உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன்னா, நாங்க பரம பாகவதோத்தமால் இல்ல, எங்களுக்கும் பக்தி சொல்லி கொடுத்தது வேற ஒத்தி இருக்கா. அவ யாருன்னா அவதான் ராதை. அந்த ராதை எங்க பார்க்கலாம்னா பிருந்தாவனத்துல எப்பயுமே இருப்பாங்க. ராதைக்கு ஏன் இப்படி ஒரு பக்தி வந்தது அப்படின்னு காரணம்னா, ராதைக்கு பக்தி வந்த காரணமே பிருந்தாவன வாசம். அந்த பிருந்தாவனத்துல இருந்ததுனாலேயே அப்படி ஒரு பக்தியா ராதைக்கு. ராதை போய் யாருக்கிட்டையும் உபதேசம் வாங்கிக்கல அப்படிலாம் இருக்கணும்னு ஒரு குரு யாருமே கிடையாது. ஏன் எப்படி ஒரு பக்தி கிருஷ்ணர் கிட்ட ராதைக்குன்னா பிருந்தாவன வாசத்தினாலேயே, அந்த பிருந்தாவனத்தினுடைய பெருமை அந்த மாதிரி. அதனாலதான் இன்னைக்கும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அந்த யமுனக்கரையில உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருப்பா, பரிக்கிரமா பண்ணிட்டு இருப்பா. ரிக்ஷா ஓட்டுறவன்லேருந்து எல்லாரும் இந்த ஊர்ல ஹார்ன் அடிச்சுன்னு கிங் 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 கிங்னு வரானே, கெட்ட வார்த்தையை தில்லுண்டு தகரு தள்ளு அப்படின்லாம் சொல்றானே, அங்கெல்லாம் ராதே ராதேன்னு தான் சொல்லுவோம். ரிக்ஷாக்காரன் வந்துட்டே இருப்பான் நகர்லன்னா ராதே ராதே அப்படின்னு. அப்படி நம்ம நகர்ந்துக்கணும், அதான் ஆரன். இப்படிதான் இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு அந்த ஊர்ல. எல்லாரும் ராதா ராதான்னு வா, எங்க பார்த்தாலும் பஜனை நடக்கும், அங்க கோவில். இப்படி இன்னைக்கே இருக்குன்னா எப்படி இருக்கும் 4000-5000 வருஷம் முன்னாடி. அப்படி இந்த பக்தி ராதைக்கு வந்த காரணம் என்னன்னா பிருந்தாவனத்தினுடைய வாசம். அந்த பிருந்தாவனத்துல நடந்த லீலை தான் இந்த மாடு மேய்க்கிறது, எல்லா லீலைகளும். அந்த பிருந்தாவனத்தை பார்த்து பிருந்தாவனத்துக்கு போக போறோம் அப்படின்ன உடனே கிருஷ்ணருக்கு பரம சந்தோஷமா. எப்பேற்பட்ட க்ஷேத்திரம், அந்த பிருந்தாதேவியை பார்த்து அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா. 9 காடுகள் சேர்ந்ததுதான் இந்த பிருந்தாவனம். காடு இல்லைன்னா இந்த யாதவர்களால பொழப்பு நடத்த முடியுமோ? காட்டுல மாடு மேய்ச்சாதானே இவர்கள் பொழப்பு நடத்த முடியும். அவ பகல் முழுக்க காட்டுல தான் இருப்பா, ராத்திரி படுத்துக்கிறதுக்கு தான் வீட்டுக்கு வருவா. இப்படி இந்த மாடு கம்மியெல்லாம் அழிச்சுட்டு போயிட்டே இருக்க. அப்படி போயிட்டே இருக்கும் போது அங்க ஒருத்தர் இருக்கான், ஒரு பையன். ஸ்ரீதாமா நாம கோபாலஹ ராமகேசவயோ சகா சுபலஸ்தோக கிருஷ்ணாத்யா கோபா பிரேம்நேதம் அப்ருவன் ஸ்ரீதாமா நாம கோபாலஹ. ஸ்ரீதாமா அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். அவன் கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டா, கிருஷ்ணன் கூடயே இருப்பான். அவன் கிருஷ்ணா கிருஷ்ணா நம்ம அங்க போறோம் இங்க போறோம் இங்க போறோம் எல்லா இடத்துக்கும் போறோம். இங்க பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, நான் இங்க மாடு மேய்க்கும் போதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கேன். அந்த பக்கம் போனாலே ஒரு வாசனை வரும் பாரு. அது ஏதோ ஒரு பழம் உள்ள இருக்கு. உள்ள என்ன இருக்குன்னா பனைமரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பனைமர காடு. அந்த இடம் அந்த பசங்களுக்கு எல்லாம் நொங்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. பனைமர காடு, அந்த வாசனை இப்படி இருக்கு. உள்ள போக முடியாது. கிருஷ்ணன் ஏண்டா உள்ள போக முடியாது? காடு தானே, போய் வாங்கி எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தா அந்த அந்த வனத்துல மாத்திரம் அது ஒரு பெரிய எக்ஸ்டென்ஷன். அதுல மாத்திரம் ஒரு அசுரன் சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு தேனுகன்னு பேரு. அவன் என்ன பண்ணுவான்னா அங்க போனா எந்த மனுஷனும் உயிரோட வர முடியாது. போனா அடிச்சு முதல்ல அவனை தின்னுடுவான். எந்த மனுஷனாலையும் போக முடியாது, எந்த மிருகத்தினாலையும் போட முடியாது, எந்த பட்சிகளும் நுழைய முடியாது. அப்படி வச்சிருக்கான். சில அசுர ஸ்திரீகள்லாம் இருக்கலாம், அவ எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கானா அந்த வனத்துக்குள்ள. ஆனா எங்களுக்கு அந்த பழங்கள்லாம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, நீதான் எல்லா அசுரர்களையும் சம்ஹாரம் பண்ணிட்டு வரியே, இவனும் ஏதாவது பண்ணக்கூடாதோ அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். இந்த பசங்கள்லாம் கேட்டா உடனே பண்ணிடுவார் கிருஷ்ணர். சரி வாங்கடா போலாம் அப்படின்னு எல்லா மாடு அழைச்சிட்டு பசங்கள்லாம் அழைச்சிட்டு அந்த வனத்துக்கு கிட்டக்க வரார். முதல்ல உள்ள போய் எல்லாம் என்ன இருக்கு, ஆபத்து இருக்கா இல்லையா என்ன இப்படிலாம் சொல்றாலும் யாருமே உள்ள போனது கிடையாது. இப்படி பார்த்து போன்றதுக்காக இந்த குழந்தைகளையும் இந்த பசுமாடு இந்த கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் வெளில நிறுத்திட்டு பலராம சுவாமியும் கிருஷ்ணரும் உள்ள போறோம்.
உள்ள போனா அந்த தேனுகன்னு ஒரு அசுரன் அவன் எப்படி எந்த ரூபத்துல இருப்பான்னா கழுத ரூபத்துல தான் எப்பயுமே இருப்பானா. கழுத மாதிரி இருந்துட்டு முதல்ல என்ன பண்ணுவானா அப்படியே ஓடி வந்து யார் வந்தாலும் கழுத என்ன பண்ணணும், அதனுடைய சக்தியே பின்னாடி இருக்கிற 2 கால் தான், அதை எடுத்துதான் உதைக்கும் யாரையா இருந்தாலும். கழுத உதைச்சு நல்ல கம்பீரமா உதைச்சதுன்னா வலிதாங்காதோ. சாதாரண கழுத உதைச்சாலே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த அசுரனா இருக்கக்கூடிய என்ன பண்ணுவான்னா கரெக்டா அந்த மார்பிள போய் ஒரு எத்துவான், அதான் மயங்கி விழுந்துருவான், அவனை கடைச்சி சாப்பிடுவான். இப்படிதான் அவன் பண்ணிட்டு இருக்கான், எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கான். அங்க வர மனுஷர்கள் எல்லாம் இங்க யாருமே இல்லை அப்படின்னு உடனே இவர் என்ன பண்ணார்னா பலராம சுவாமி குழந்தைகள்லாம் வர சொல்லிட்டார். குழந்தைகளை மாத்திரம் உள்ள வந்தா நீங்க சித்தமா இருந்தோ, மேல நான் பண்ண போற காரியத்துக்கெல்லாம் சித்தமா இருந்தோட்டா குழந்தைகளும் சரின்ட்டா. இவர் என்ன பண்ணார்னா இந்த பையன் இந்த வனத்துக்குள்ள எங்க இருக்கான்னு தேடணும்னு தேட போறார். தேடினா கிடைப்பானோ, எங்கேயாவது இருப்பான்றதுக்காக என்ன பண்றாருன்னா அவனை இங்க வர வைக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். பொதுவா இந்த மாதிரி வர வைக்கணும்னா இப்போ ஒருத்தர் இருக்கார், ஒரு இந்த ஊர்லயே ஒரு பெரிய விஐபி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரை போய் பார்க்கணும்னு தீர்மானம் பண்ணினா சாதாரணமா இருக்கிற பார்க்க முடியுமோ? இன்னைக்கு வான்வா, நாளைக்கு வான்வா, அப்பாயின்மெண்ட் இல்லை, அப்படி இல்லைன்னு வா. இப்படி இருந்துட்டே 10 நாள் அலைஞ்சின்னு இருக்கும் போது இவனை எப்படியாவது பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லித்தான் ஆகணும். இவன் அவனை விடவே மாட்டேங்கிறாளே அப்படின்னா அப்ப அவன் அந்த பார்க்க போனவன் வந்து ஒன்று தீர்மானம் பண்ணினான். அந்த விஐபியினுடைய பிடிச்ச கார் ஒன்று வெளியில இருக்கு, அந்த காருடைய கண்ணாடியை உடைச்சான். ஒரு பெரிய கல் எடுத்து உடனே எல்லாரும் ஓடி வந்தா குயிங்கின்னு கத்த ஆரம்பிச்சிருக்க. அவனும் வெளில வந்து பார்த்தான், யாரா இதுன்னு. நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல போறேன், அந்த விஷயம் சொல்ற வரையும் நீங்க கேளுங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம், உமக்கும் எனக்கும் தெரிய வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவரும் கொஞ்சம் சமாதானம் உள்ள அழைச்சுன்னு போயிட்டார். உள்ள அழைச்சுன்னு போயிட்டு அப்புறம் சிரிச்சுட்டே வர 2 பேரும். ஏன்னா இந்த விஷயத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அவன் பண்ணணும். அவனை வந்து சந்திக்கவே விடமாட்டேங்கன்னா அங்க கீழே இருக்கிறவன்லாம். அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவாளை சந்திக்கணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம போய் நேராக அப்பாயின்மெண்ட் கேட்டால் கொடுக்க மாட்டா. அவளுக்கு பிடிச்ச விஷயம் என்ன இருக்கோ அதை போய் இடைஞ்சல் பண்ணி உடச்சன்னா வந்துடுவான். இப்படிதான் ஆஞ்சநேய சுவாமியும் பண்றார். ராவணனை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரா? திருலோகாதிபதி ராவணன் இந்த குரங்கு ஒன்ன போய் பார்ப்பானா? நீ வெயிட் பண்ண, ஒரு வாசல ஆகும், வரிசையா அந்த ராஜாக்கள்லாம் வரான், அவன் கஷ்டத்தை சொல்லிட்டு போறான், உனக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட். அதுக்காக ஆஞ்சநேய சுவாமி வெயிட் பண்ணுவாரா? அவர் என்ன பண்ணினார்னா அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அசோகவனம். அசோகவனம் அப்படி வந்து செதிச்சு வச்சிருக்கான். அசோகவனத்துல தேவலோகத்துக்கு போய் பாரிஜாத விருட்சங்கள்லாம் எடுத்துன்னு வந்திருக்கான். அதுல என்னன்னா அதுக்கப்புறம் ரூல் போட்டு வச்சிருக்கானா, இப்ப மாம்பழம்ன்றது நம்ம வந்து இந்த சித்திரை மாசம், வைகாசி மாசம், அப்புறம் ஆணி கடைசியில முடிஞ்சிடும். இந்த 3 மாசம் 3.5 மாசம் தானே இருக்கு. அவன் வந்து அங்க இது ஆர்டர் போட்டு வச்சிருக்கானா 365 நாள் 24 மணி நேரம் மாம்பழம் வரணும். அந்தந்த சீசன்ல வர வேண்டிய பழம் எல்லாமே இங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் அசோகவனம். அது ஒரு பெரிய கார்டன், அதை வச்சிருக்கான். அதுலதான் சீதையை கொண்டு வச்சிருக்கான். அவனை சந்திக்கணும்னு போய் கேட்டா கண்டிப்பா விட மாட்டான். அதனால என்ன பண்ணாரு, அவனுக்கு பிடிச்சது எது? அசோகவனம். இதை ஒழிப்புன்னு தான் அதை ஒழிக்க ஆரம்பிச்சார் ஆஞ்சநேய சுவாமி. இதை ஒழிக்க ஆரம்பிச்ச உடனே தான் தூங்கிட்டு இருந்தவன் எழுந்துட்டான். யாராவது அசோகவனத்தை பங்கம் பண்றது, அவனை அழைச்சிருப்பான்னு ஒவ்வொருத்தரா அனுப்புறா. ரக்ஷகுமாரன் சம்ஹாரம் ஆச்சு, ஜம்புமாலி சம்ஹாரம் ஆச்சு, சேனாபதி பஞ்சகன் சம்ஹாரம் ஆச்சு. கடைசியா இந்திரஜித் வந்து கட்டுப்படுவது போல கட்டுப்பட்டு போய் ராவணன் பேசினார். இந்த மாதிரி அவனை போய் பார்க்கணும்னா போய் பார்த்தா வந்து பார்ப்பானோ, பிகு பண்ணிப்பார். அதனால அவனுக்கு பிடிச்சது என்ன? இந்த மரம், இந்த பழங்கள், அதை சாப்பிட்றதுக்காக தான் அவன் சுத்தின்னு இருக்காங்க. அதனால பலராம சுவாமி என்ன பண்ணார்னா அந்த மரத்தை போய் இப்படி உழுக்குன்னு உழுக்குறது. உழுக்கினா மேலேருந்து அந்த மட்டைகள்லாம் கீழே விழுறது. பசங்கள்லாம் சித்தமா இருக்கான் அதை சாப்பிடணும்னு. அப்படி பிரிச்சு சாப்பிட்ற, ஆஹா என்ன ஒரு வாசனை, என்ன ஒரு டேஸ்ட்னு சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கான். இப்பதான் வரானா அவன் வந்து அங்கேருந்து யாராது என் வீட்டில் வந்து இங்கேயே துவம்சம் பண்றது அப்படின்னு நேரா வரான். சத்தம் கிரஹீத்வா பிரபதோஹோ பிராமயித்வைகபாணினா சிக்ஷேப திருணராஜாக்ரே பிராமண தியக்த ஜீவிதம். நேரா பலராம சுவாமி தானே பண்ணினார். அவர் சாதாரணமா போய் நாம போய் ஒரு பழம் வேணும்னா என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு கொக்கியை வச்சுன்னு இழுப்போம், இல்லைன்னா ஒரு கல்லை விட்டு அடிப்போம். இதான் நம்மளுடைய சக்தி.
அவர் இப்படி உழுக்கும் போது கீழேந்து மரம் வேரோட புடுங்கின்னு வருதான். அப்படி ஒரு சக்தி பலராம சுவாமி ஒன்னும் இப்படி புடுங்கின உடனே இன்னும் எனக்கு கோபம் தாங்காம அதே மாதிரி கழுத மாதிரி ஓடி வர அவர் மேல வந்து அந்த பின்னாடி காலால எடுத்து பலராம சுவாமியோட மார்புல ஓடி அடிச்சான். அவர் அப்படியே ஒரு நிமிஷம் விழுந்துட்டார் கீழே. உடனே அவன் அந்த பக்கம் போயிட்டு அப்படியே ஓடி போயிட்டு திரும்ப வந்து அடிப்போன்னே பலராம சுவாமி தான் அப்படியே கீழே விழுந்து முடியாதவன் போல எழுந்து நின்று அடி வாங்குவது போல சித்தமா இருக்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும் போது இப்படி வந்து எத்த வரான் பின் காலால. அப்படி எத்த வரும்போது பலராம சுவாமி அவன் 2 காலம் வரும்போது அந்த காலை பிடிச்சிட்டேன். 2 காலை வச்சிருந்தானே நீ இத்தனையும் பண்ற அப்படின்னு 2 காலை பிடிச்ச உடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஓடுறான். அதோடைய ஓடணும் முயற்சி பண்ணி 2 அடி வைக்கிறான், முடியல. அப்படியே பிடிச்சிட்டார். இவனை விட்டா மேல எதை அடைஞ்ச பண்ணிட்டே இருப்பான், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஆபத்துன்றதுக்காக அப்படியே எடுத்தார். சுத்த ஆரம்பிச்சிட்டார். இந்த துணியை சுத்துற மாதிரி தலைக்கு மேல சுத்துற. அப்பயே தீர்மானம் பண்ணிட்டா நம்ம இவ்வளவுதான், இன்னைக்குதான் நம்மளுக்கு சாத்தம் பண்ற நாள் வந்துருது, இன்னிலேருந்து நம்ம ஆயுசு முடிய போறதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். இன்னைக்குதான் நம்ம திதி. இப்படி சுத்தி 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 ஒரு பெரிய ஒரு பனைமரம் அதுல ஒரு அடி அடிக்கிற. அடிச்சா அதை என்ன பண்றதுன்னா அந்த மரம் இன்னொரு மரம் மேல விழுறது, இன்னொரு மரம் விழுது. இந்த மாதிரி பார்த்தா ஒரு 25-30 மரம் அதுக்கு மேல அடிச்சு 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 எல்லாம் கீழே விழுந்துருது. கீழே விழுந்த உடனே குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷம். மேலே ஏறி பெருக்கிற வேலையும் இல்லையா பலராம சுவாமினால. கீழே இருந்து இந்த கரிகா பெருப்பது போல பெருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை அழகா எடுத்து எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டார். அங்கேயே வந்து இந்த தேனுகாசுரனுடைய வதம் ஆச்சு. அதை எடுத்து சாப்பிட்டுட்டு நேரா வரார்கள். திருப்பி மாடு மேய்ச்சிட்டு காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டே வரும்போது ஜலம் குடிக்கணும்னா யமுனைக்கு தானே வரணும், யமுனையில தானே ஜலம் குடிக்க வருவா. அந்த யமுனா ஜலமே வந்து கொஞ்சம் தூரம் பார்த்தா ஒரு பெரிய ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு ஏரி மாதிரி ஜலம் தேங்கி இருக்கு, நல்லா ஆழமா இருக்கக்கூடிய இடம். அது யமுனா ஜலம் தான். ஆனா அது வந்து கொஞ்சம் நடுப்புற ஒரு கேப் மாதிரி இருக்கு, ரோடு மாதிரி இருக்கு. ஒரு பக்கத்துல பார்த்தா ஒரு பெரிய குட்டை, அதுல ஜலம் தேங்கி இருக்கு, நல்லா ஆழமா இருக்கு, தண்ணீரும் நன்னா இருக்கு. அப்படின்ன உடனே இந்த பசுமாடு, இந்த கோப குழந்தைகள் எல்லாரும் போய் அந்த தண்ணீர் எடுத்து குடிக்கிறான். அந்த தண்ணீர் எடுத்து குடிச்ச அடுத்த க்ஷணம் என்னாச்சுன்னா இப்படி ஜலம் உள்ள போக 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 எல்லாரும் மயங்கி விழுந்துட்டான். என்ன காரணம்னு பார்த்தா அந்த ஏரிக்கு அடியில தான் இந்த காளியன் 1000 தலை வச்சுட்டு உள்ள குடும்பத்தோட இருக்கான பாம்பு, பெரிய பாம்பு. அவன் விடுற விஷ காத்து என்ன பண்றது, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த தண்ணீர் முழுக்க விஷமாயிடுதான். அவனுடைய விஷ காத்து மேல இருக்கிற அந்த மரத்துல பட்டு மரங்கள்லாம் பட்டு போயிருக்கு. அப்புறம் தான் கவனிக்கிறாள். உடனே திரும்ப கிருஷ்ணர் தன்னுடைய கடாட்சத்தை போட்டு அந்த குழந்தைகள் எல்லாருக்கும் உயிர் பிச்சு மேல வீட்டுக்கு அழைச்சுன்னு வந்துட்டான். இந்த மாதிரி உயிர் போனது இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. அந்த குழந்தைகள் என்ன பண்ணா ராத்திரி தினமும் வீட்டுக்கு வந்து இன்னைக்கு எந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணினா அப்படின்னு அம்மா கிட்ட எல்லாம் கதையா சொல்லும். வந்து இன்னைக்கு தேனுகன்னு ஒரு அசுரன் அவன் வந்து கழுத ரூபத்துல வந்தான், அவனை இன்னைக்கு முடிச்சாச்சு, பலராம சுவாமி தான் பண்ணாரு. இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு குழந்தை தூங்கிடுது. இந்த காளியன் இந்த யமுனை ஓடக்குள்ள இங்க உள்ள ஒளிஞ்சின்னு இருக்கிறது வந்து இது ஆபத்து. ஜனங்கள் இருக்கிற இடத்துல இவனை எப்படியாவது இங்கே இந்த விரட்டணும்னு பகவான் தீர்மானம் பண்ணிட்டார். உடனே என்ன பண்ணார்னா மறுநாள் கார்த்தால வந்து மாடு மேய்க்கிற போற வேலைலாம் வச்சுக்கல, தினமும் போற மாடு மேய்க்கிறது இன்னைக்கு போகாம உடனே பலராம சுவாமி அந்த குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க இன்னைக்கு இங்கே இருக்கோ, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு கிளப்பிட்டு அப்படியே வந்து நேரம் அந்த பட்டு போன மரம் இருக்குல்ல அந்த மரத்திலேருந்து உள்ள குதிச்ச அந்த தண்ணீருக்குள்ள. இத வந்து அந்த பக்கமா போகிற ஒரு வழிபோக்கன்னு பார்த்துட்டான். பார்த்த உடனே நேரா இங்க வந்து இந்த நந்த கோகுலத்துல விஷயத்த சொல்லிட்டான். இந்த மாதிரி வந்து அந்த ஒரு ஓடக்குள்ள கிருஷ்ணர் குதிச்சார். குதிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு விஷ தண்ணீர் போல இருக்கு, கண்ணனுக்கு என்ன ஆகுமே தெரியல அப்படின்னு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டார். இதுல என்னன்னா கண்ணன் தான் காப்பாத்துறான்னு தெரியும், ஆனாலும் அந்த கண்ணனுக்காக அழவும் அழுவலாம். இதுதான் ரெண்டுமே நடக்கும் அவா கிட்ட. இது பகவானுடைய மாயினால இவர் தான் எல்லாம் பண்றாருன்னு தெரியும், இவர் தான் காப்பாத்து. அப்பேற்பட்ட கண்ணனுக்கு என்ன ஆயிட போறதுன்னு இருக்க மாட்டாலாம். ஐயோ கண்ணனுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதே, கண்ணனுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு ஆசையில வந்து கதறான். இப்படி ஆசையா இருக்கா. உடனே எல்லாரும் வந்துட்டா
ஒன்னே வந்து கிருஷ்ணனுக்கு என்ன ஆறுதுன்னு தெரியல. உள்ள போயிட்டாரோ 1.5 மணி நேரம் ஆயிடுத்து, இன்னும் வெளியே வரல. தண்ணீருக்குள்ள 1.5 மணி நேரம் ஒரு மனுஷன் இருந்தா என்னத்துக்கு ஆகுது? உள்ள போனார், ஆலய காணண்டு. யசோதம்மா வந்து கதறா, என் கண்ணனை காணமே, என் கண்ணனை காணமே, என் கண்ணனுக்கு தான் எல்லா ஆபத்தும் வருது அப்படின்னு இப்படி கதறிண்டே இருக்கும்போது அதுக்கு தான் அவர் பலராம சுவாமியை அழிச்சுன்னு வரல. முன்னாடியே சொல்லி வச்சுட்டார், மேல் நான் இதெல்லாம் போய் பங்குடு பண்ண போறேன், இவ எல்லாரும் அழும்போது நீ தான் சமாதானப்படுத்தணும், நீங்க தான் பண்ணணும்னு போயிட்டார் உள்ளுக்குள்ள. உடனே பலராம சுவாமி எல்லாரையும் சமாதானம் படுத்துறார். ஆனாலும் சமாதானம் ஆக மாட்டேங்கிறார். சரி, இதுக்கு மேல எல்லாரும் பயந்துட்டே இருக்கா, நம்ம உள்ளேயே இருந்தா சரி வராது அப்படின்றதுக்காக பகவான் என்ன பண்றாருன்னா, இந்த உள்ள இருக்கிற அந்த காளியனை போய் எப்படியாவது இங்கேருந்து துரத்தணும்ன்றதுக்காக அவனை போய் பிடிக்க போறான் கையால. அவன் என்ன பண்றான், இத்தனூண்டு வாண்டு பையன், இவனை நம்மள என்ன பண்ணிட முடியும்ன்றதுக்காக இவன் அப்படியே அது வாளுனால இவனை சுருட்டிடுவோம். பாம்புக்கு பலம் வாளுல தானே, அதனால வாளால சுருட்டிடுவோன்றதுக்காக அப்படியே கிருஷ்ணனை சுருட்டுறதுக்காக அவன் வாளை நீட்டான். இப்படி வால் கிட்டக்க வருது. கிருஷ்ணர் என்ன பண்றான்னா அந்த வாளுடைய நுனியை பிடிச்சுட்டான். நுனியை பிடிச்சா அவனால என்ன பண்ண முடியல. நுனியை பிடிச்சதுக்கு அப்புறம் அவன் தலையை வச்சு சீர்றான். அப்படியே அப்படி தலையை வச்சு சீரும் போது அந்த தலையை அப்படியே அடிச்சுட்டே அந்த தலைக்கு மேல ஏறி நின்னுட்டார். ஏறி நின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா அவனால தாங்க முடியல. அப்படியே மேல அந்த அந்த ஓட தண்ணீருக்கு மேல வந்துட்டான். அப்படியே கொஞ்சமா அப்படியே பார்க்கும்போது பார்த்தா கிருஷ்ணர் உள்ளேந்து அந்த பாம்போட சேர்ந்து வெளில வராராம். அந்த ஜலத்துல அந்த ஒரு பக்கத்தை அந்த காளியனுடைய வாலு அவன் தலையில அப்படியே வெளில வர. அவன் வந்து அப்புறம் வெளியில சுவாசம் வாங்கிட்டு அப்பாடா வெளிக்காத்து வருதுன்றதுக்காக அப்படியே கொஞ்சமா சுவாசம் வாங்கிட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு கிருஷ்ணரை எப்படியாவது கொத்தணும்ன்றதுக்காக ஒவ்வொரு தலையா தூக்குறான். ஒவ்வொரு தலையா தூக்கும் போது இவர் என்ன பண்றாருன்னா, மேல இருக்கிறதுனால எந்தெந்த தலை வந்து கிருஷ்ணரை தீண்ட வருதோ அந்த தலை மேல ஒரு அடி காலாது, இந்த பக்கம் ஒரு அடி, திருப்பி ஒரு 4. அவனுக்கு தான் நிறைய தலை இருக்கே, நூற்றுக்கணக்கான தலை இருக்கணும். எந்த தலை தூக்குறதோ அது மேல போய் காலை வைக்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு தலையிலையும் இப்படி கால் வச்சுட்டே இருக்கிறது பார்த்தா அது காளியனுடைய திமிர அடக்கிறதுக்காக கால் வச்சது போக, இது இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஏதோ பரதநாட்டியம் ஆடுற மாதிரி இருக்கான். அந்த காளிய மர்த்தனம் வந்து காளிய நர்த்தனமா எடுத்து இப்படி இந்த பக்கம் கால் வைக்கிறார், இப்படி கால் வைக்கிறார், அப்படி கால் வைக்கிறார். பார்த்தா எல்லாரும் என்ன பண்றான்னா, தேவர்கள்லாம் மேலேருந்து மிருதங்கம் பாட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவர் கால் வைக்கிறதுக்கு போல இவன் இங்க சங்கீதத்தை ஆரம்பிச்சுட்டான். ஏதோ ஒரு பாம்பு மேல ஆடுற சங்கீத கச்சேரி மாதிரி எடுத்தது. அவனை திமிர எடுக்கணும்ன்றதுக்காக இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கால் வச்சுன்னா எல்லாரும் பார்த்து பரம சந்தோஷப்படுறா. இதுல வருத்தப்படுறது 3 பேர். யாருன்னா நாகபத்னிகள் 2 பேரு, அந்த காளியன். அவனை தவிர எல்லாரும் சந்தோஷமா இருக்கான். உடனே இப்படி ரொம்ப அழுத்து போயிட்டான் காளியன். இதுக்கு மேல முடியாது, சாஞ்சிருவானும் போது பார்த்துட்டே இருக்கான். நிறுத்துவாரா நிறுத்த மாட்டாங்கிற உடனே பகவான் எப்படி இருக்கான்னா, தன் மூர்தனத்ன நிகர ஸ்பர்ஷாதி தாம்ர பாதாம்புஜோ அகில கலா ஆதி குதுஹு நனர்த்தா. இவனுக்கு என்ன 5 வயசு குழந்தை தானே, இவனுக்கு எப்படி பரதநாட்டியம் எல்லாம் ஆட தெரியும்னா, அவனுக்கு தெரியாது எதுவுமே இல்லடா. அவன் தான் ஆதி குரு எல்லாருக்கும். அவன்டே வந்ததுதான் இத்தனை கலைகளும். அவனுக்கு தெரியாது என்ன அப்படின்ற மாதிரி சுகாச்சாரியால் சொல்றார். எப்படியாவது நிறுத்துவார்னு பார்த்தா நிறுத்தவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு நாகபத்னிகள் இதுக்கு மேல தாங்காதுன்னு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஞாயோ ஹி தண்டஹ கிருதகில்பிஷேஸ்மின் தவாவதாரஹா கல நிக்ரஹாய. நீங்க பண்ணதுதான் சரி. இந்த அசத்துக்கெல்லாம் சமாரம் பண்ணி இவனை எல்லாரையும் போக்கி பூபாரத்தை கம்மி பண்ணணும்ன்றதுக்காக தானே நீங்க பிறந்தீர். அது நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். நீங்க இந்த பண்ணினதுதான் சரி. எங்க வீட்டுக்காருக்கு நீங்க இந்த தண்டனை கொடுத்ததுதான் சரி. தண்டனை கொடுத்தாச்சு, இதுக்கு மேல உயிரை எடுத்துறாதீங்கோ, நீங்க தான் எனக்கு காப்பாற்றணும் அப்படின்னு நாகபத்னிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண உடனே எங்களுக்கு பதிபிக்ஷையை கொடுங்கோ, இவர் ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு ஸ்தோத்திரம் பண்ணின உடனே கிருஷ்ணர் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டார். அவனும் சமாதானம் ஆயிட்டான். சமாதானம் ஆன உடனே மேல காளியனும் என்னை மன்னிச்சுக்கணும்னு கேட்ட உடனே, நீ எதுக்கு இங்க வந்து தங்கியிருக்க அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டார். நீ இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, உனக்குன்னு சில இடங்கள் இருக்கும்ல, நீ ஏன் அங்க இல்லைன்னா, இவனுடைய இடங்கன்னா ஒரு சமுத்திரத்துக்கு நடுப்புறதான் இவன் இருப்பானா.
அப்பப்போ வெளில வந்து ஏதாவது சஞ்சாரம் பண்ணிட்டு போவான். நீ ஏன் அங்க இல்லை அப்படின்னா, இல்ல நான் அங்கதான் இருந்துட்டு இருந்தேன். அப்பப்ப கருட பகவான் வந்து என்னை அடைச்ச பண்ணிட்டே இருக்காரு, எதையாவது விஷமம் பண்ணிட்டு கொத்திட்டு போறார், என்னால் அங்க நிம்மதியா இருக்க முடியல, இங்க நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு. நீங்க இருக்கக்கூடாது, கருடன் அவருடைய வாகனம் தானே, நான் சொல்லி வச்சிருக்கேன், நீ கவலைப்படாத, அதனால நீ அங்க போய் நிம்மதியா இரு அப்படின்ன உடனே தைரியமா அவன் அங்கேருந்து நாகபத்னிகளை அழைச்சிட்டு கிளம்பிட்டான். அப்படின்ற இந்த காளிய நர்த்தனம் அப்படின்ற இந்த லீலையை சொல்லி முடிச்சான். சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த குழந்தைகளுக்கும் இந்த கிருஷ்ணருக்கும் மாடு மேய்க்க போகும்போதுதான், இந்த சமயத்துலதான் ஏகப்பட்ட லீலைகள் நடக்கிறது, ஏகப்பட்ட அசுரர்கள் வர. ஏன்னா கோகுலத்துல இருக்கும் போது வீட்டுக்கே வந்தா எல்லா அசுரர்களும். அப்படி வந்து அங்க சம்மானம் பண்ணும்போது அப்பா கவலைப்படுறா, அம்மா கவலைப்படுறா, வீட்டில் இருக்கிற வயசானவர்கள்லாம் கவலைப்படுறா. இனிமே இந்த அசுரர்கள்லாம் வீட்டில் பஞ்சாயத்து வச்சுக்க கூடாது, இவனுக்கு இவனை சம்மானம் பண்றது முழுக்க நாம வெளியில எங்க போறோமோ அங்க வச்சுருவோம் அப்படின்னு பகவான் தீர்மானம் பண்ணி தான் இந்த பயல் எல்லாரையும் காட்டுக்கு வர வைக்கிறார். இப்ப இவனுகள் எல்லா சம்மாரமும் காட்டுல தான். இப்படி காட்டுல இருந்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு அசுரன் இருக்கான், பிரளம்பாசுரன் பேர் அவனுக்கு. மகா கிட்டிகாரன். அவன் என்ன பண்றான்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு ரூபத்தை எடுத்துன்னு போனா வந்து இவர் கண்டுபிடிச்சிடுற வித்தியாசமா இருக்கும்ன்றதுனால அவன் இந்த பிரளம்பாசுரன் என்ன பண்றான்னா, அந்த கோப குழந்தைகள் மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வரான். அப்படி ரூபத்தை எடுத்துட்டு அந்த குழந்தையில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். அவன் தீர்மானம் பண்ணிட்டான், கிருஷ்ணர் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, பலராம சுவாமியை எதையாவது பண்ணிடுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். அசடு கிருஷ்ணராவது ஏதாவது தாக்கு பிடிக்க முடியும், பலராம சுவாமி கிட்ட போனான்னா ஒன்றும் பண்ண முடியாது, தேரவே முடியாது. அவன் ஒண்ணு தீர்மானம் பண்ணிட்டு கிருஷ்ணரை நம்ம ஏன்னா வரிசையா கிருஷ்ணர் சம்ஹாரம் பண்ணதான் பார்த்திருக்கான். இந்த பலராம சுவாமியை ஏதாவது பண்ணா கிருஷ்ணருடைய சக்தி கம்மியாயிடும், நாம கொண்டு போயிடலாம் அப்படியே கம்சன் கிட்ட அப்படின்லாம் பிளான் பண்ணிட்டு வரோம். அப்படி வந்து அந்த குழந்தைகளா உள்ள பூந்துட்டான். கோரூபி பிரளம்போ அகாத் அசுரகாத ஜிஹீர்ஷயா. உடனே பகவான் கவனிச்சுட்டார். தத்ரோபாகூய கோபாலான் கிருஷ்ண பிராக விகாரவிது. இந்த தடவை பலராம சுவாமிகிட்ட ஒன்னும் சொல்லிக்கல. எப்பயுமே இந்த மாதிரி அசுரன் வரான் போறான்னா கண்ணை காமிச்சிருவார், இவன் தான் அது தனியா ஒருத்தன் வந்திருக்கான். இந்த தடவை எதுவும் சொல்லிக்கல. கிருஷ்ணர் வேற ஐடியா பண்றாராம் இந்த தடவை. இவன் குழந்தையெல்லாம் சேர்ந்துட்ட உடனே வித்தியாசமா தெரியல, யாரோ ஆத்மாவே நினைச்சேன்னு இவளை கூட சேர்ந்து வந்துட்டு இருக்கான். உடனே பகவான் பார்த்தார், இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமா விளையாடுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். என்னன்னா, மாடு கண்ணுக்குட்டிலாம் மாடு மேய்க்கட்டும். இவாளுக்கு என்னன்னா, அந்த கண்ணுக்குட்டிலாம் அந்த கண்ணுக்குட்டிலாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும் அந்த பக்கம். இவன் என்ன பண்ணுவான்னா, மேயிற சமயம் முழுக்க விளையாடுவான், பசிக்கும் போது சாப்பிடுவான், சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்குவா, எழுதுப்பா, விளையாடுவா, வரும்போது ஆக்ஷன் வரா. இப்படிதான் தினமும். அதனாலதான் இது ஒரு ஜாலியா இருக்கு அவளுக்கு, எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. அங்க இருந்தா அதை எடுக்காதா, இதை விளையாடாத, இதை விளையாடாத, அம்மா ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருப்பா. இங்க நிம்மதியா அவ காரியத்தை பார்க்கலாம் தான் மாடு வைக்கவே வரானு. இப்படி பிராமணைஹி லங்கனைஹி க்ஷேபைஹி ஆஸ்போட்டன விகர்ஷனைஹி. மொத்தம் ஓடிட்டு அங்கங்க போய் சுத்திட்டு வருவானா. ஒருத்த வந்து இப்படி குட்டிக்கரன் அடிச்சுட்டே போறவனா. சிக்ரீடத்துர்ணி யுத்தேன காகபக்ஷதரோ குச்சிது. இன்னைக்கு பகவான் அப்படி இருந்துட்டே இருக்கும்போது அவர் அழகா இன்னைக்கு நீ அப்படி ஜாலியா இருக்காரா. அந்த பிரளம்பன் வரத்துக்கு முன்னாடி ஒரு நாடகம் மாதிரி வைப்போம், ஒவ்வொருத்தர் நடிச்சு காமிக்கணும். இன்னைக்கு நீ ராஜா மாதிரி நடி, நீ சேனாதிபதி மாதிரி நடி, நீ மந்திரி மாதிரி நடி, நீ ராணி மாதிரி நடி. யாரு நன்னா நடிக்கிறாளோ அவளுக்கு பிரைஸ், அவளுக்கு ஏதாவது பழங்கள் கொடுத்து பூ எல்லாம் இருக்கு அது அவளுக்கு போடணும்னு இப்படிலாம் விளையாடிட்டு இருக்கான். வித்தியாசம் இதெல்லாம் சுகாச்சாரியால் சொல்ற. அப்படி விளையாடிட்டே இருக்கும்போது கிருஷ்ணர் ஒரு குரல் கொடுப்பாராம். மேக கம்பீரயா வாச்சா நாமபிர்தூரகான் பசுன்னு. இப்படி ரொம்ப தூரம் மாடு தள்ளி போயிடுதுன்னா போய் எங்கேயாவது போயிடும், அதை மேய்ஞ்சிட்டு வரணும்னு திரும்ப கிருஷ்ணர் ஒரு குரல் கொடுத்தா எல்லாம் கப்சிப்புன்னு வந்து நிற்குமா திரும்ப அந்த கண்ணுக்குட்டி எல்லாம். இது நடக்குமான்னா, நாங்க இப்போ நம்ம விட்டருக்மணி சமஸ்தான் நம்ம கோசாலையில 1000 பசுமாடு வரையும் இருக்கு. அங்க நம்ம குருநாதருடைய சங்கல்பம் மனசுல என்னன்னா, நம்ம பாரத தேசத்துல எத்தனை நாட்டு மாடு இருக்கோ, முக்கியமான மாடுகள் நாட்டு மாடுகள் இருக்கோ, அவை எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வரணும்.
இங்கே இருக்கா நன்னா இருக்குன்றது அவருடைய ஆசை. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தா இந்த வெம்பளச்சேரி, காங்கேயம் இதெல்லாம் முக்கியமான மாடு, அந்த பசுமாடுகள்லாம் இருக்கு. இப்போ நீங்கள் ஆந்திராவுக்கு போனேன்னா இந்த ஓங்கோல் பசுமாடு, இதுதான் ஒரு முக்கியமானது. ஓங்கோல் பிரீடு தான் ரொம்ப முக்கியமானது, ஒங்கோல்லேருந்து வந்தது அந்த பசுமாடு இருக்கு. அப்படியே கொஞ்சம் மேலெல்லாம் போனோம்னா நார்த் இந்தியாவில் முழுக்க ஷாகிவால், கிர் மாடு, ரெட் சிந்தி, தார்பார்க்கர், அப்புறம் காங்க்ரீட்ஸ், இதெல்லாம் முக்கியமான பசுக்கள் அப்படியே படர்ந்து இருக்கு. குஜராத்தில் தான் நிறைய பிரீடு இருக்கு, அங்கேருந்து ஹரியானா, பஞ்சாபு எல்லா இடத்துலையும் இருக்கு. இந்த எல்லா மாட்டுக்கும் ஒரு மூல மாடு ஒன்று இருக்கும்ல, அதுக்கு காங்க்ரீட்ஸ்ன்னு பேர். அதனுடைய அந்த காலத்துல எல்லாம் அதனுடைய பால் தான் ராஜாக்கள் சாப்பிட்டு இருந்தாங்க. அது பாட்டினுடைய பால் ஃபேட் நிறையா இருக்கும், எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும், வியாதியினுடைய எதிர்ப்பு சக்தி, பிறந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறதுன்ற மாதிரி அந்த மாட்டு பாலை வச்சுட்டு இருந்தா அந்த காலத்துல. அதுதான் நம்மளுடைய பாரத தேசத்துல இருக்கிற இத்தனை மாடுகளுக்கும் மூலம். இதுலேருந்து தெரிஞ்சு வந்ததுதான் எல்லா பசுக்களும். அது எங்க இருக்குன்னா நம்ம இந்த குஜராத்தில் இந்த கட்சுன்னு ஒரு இடம் இருக்கும், புஜ்ஜுன்னு ஒரு இடம். 2000 கூட பூகம்பம் வந்தது, ஒரு பெரிய பூகம்பம் குஜராத்தில் வந்தது. புஜ்ஜுன்னு ஒரு ஊர், அந்த ஊர் அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ல கட்சுன்னு ஒரு இடம் இருக்கு. நீங்க அங்கேருந்து பார்த்தேன்னா ஒரு 30 கிலோமீட்டர் பாகிஸ்தான் பார்டர் இருக்கு. அங்க எப்படி இருக்கும்னா வெயில்னா வெயில், பனின்னா பனி, அப்படி ஒரு பிராந்தம். அங்கேருந்து தான் அந்த ஒரிஜினலை எடுத்துன்னு வர முடியும். அவங்க கவர்மெண்ட்லையும் கொடுக்க மாட்டோம். குஜராத்தில் நம்ம பர்மிஷன் வாங்கி, கலெக்டர்கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கி, அங்கே லோக்கலில் இருக்கிற சில பேர் தெரிஞ்சுட்டு அவாகிட்ட பர்மிஷன் வாங்கி இத்தனையும் பண்ணிடணும் நாங்கள் எடுத்துன்னு வரத்துக்கு. அங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு எம்பியை பார்த்து நம்ம வச்சுக்கணும்னு. குஜராத்லேருந்து மாடு எடுத்துன்னு வரது சாதாரண விஷயம் இல்லை. எப்படி எடுத்துன்னு வரதுக்கா அங்கே போனோம். அங்கே எல்லாத்தையும் மாடெல்லாம் போய் பார்த்தா அதுக்கு கயரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது பாட்டுக்கு வச்சிருக்கிறதுக்கு வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். அந்த பனியெல்லாம் நம்மளால தமிழ்நாட்டுக்காரால சுத்தமாக முடியாது. அப்படி ஒரு பனி. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், யாருக்கா ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கணும்னா ஒரு துண்டை மாத்திரம் கட்டி விட்டுட்டு இந்த பனியில நடக்க விட்டா போதும், ராத்திரி ஊசி குத்துற மாதிரி இருக்கும் அந்த இது. அப்படி ஒரு பனி. அதுல அந்த பசுமாடு எந்த ப்ரொடெக்ஷனும் கிடையாது, அது பாட்டுக்கு சுத்துறது. இதுல மாத்திரமானா அடுத்தது வெயில் 44 டிகிரி இருக்குமா இந்த சம்மர்ல எல்லாம். அந்த இடத்துல வெயில் நாமளே வெயில் தாங்கலன்றவங்க 38 டிகிரிக்கு 44 டிகிரின்னா எவ்வளவு இருக்கும், அதுலயும் தாங்கும் அந்த மாடு. அந்த மாட்டினுடைய தன்மை, தோல் அந்த மாதிரி. அதை வாங்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். போனா அது நட்ட நடு காட்டுல இருக்கு. நம்ம என்ன மாடு வாங்குறதுக்காக இப்ப மாடு விஷயமா தெரிஞ்சனா எங்கப்பா பண்ணை எங்க இருக்கணுமா, பண்ணைக்கு போவோம், எங்கேயா கட்டி வச்சிருப்பா, இது என்ன கறக்கிறது, எத்தனை எத்து, எவ்வளவு நாள், என்ன புல்லுன்னு பார்த்து வாங்கிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு. அங்க அப்படிலாம் இல்ல. மாடு வாங்கணும்னா வான் அழிச்சுன்னு போறோம், 5 கிலோமீட்டர் நடக்கணும். மாடு மேய்ச்சின்னு இருக்கான் காட்டுல. இப்ப கிருஷ்ணர் சொன்னேன்னு இன்னைக்கும் இப்படிதான் இருக்கா. மேய அழிச்சுன்னு போயிட்டோம். எங்க இருக்குன்னா 5 கிலோமீட்டர் தள்ளி காட்டுல இருக்கு. எப்ப அது சாயந்தரம் வரும்னா சாயந்தரம் 7 மணிக்கு தான் வரும். எங்க வரும்னா இந்த இடத்துக்கு வரும் அப்படின்னா குருநாதர் சொன்னார், அவ்வளோ நேரம்லாம் காத்துட்டு இருக்க முடியாது, வண்டி எவ்வளோ தூரம் போகிறதோ போகட்டும், அங்கேருந்து நடந்து போய் பார்த்துருவோம் அப்படின்ட்டு. சரி நடந்து போகிறோம். ஒரு மலை ஏறி இறங்கி நடந்து போயிட்டே இருக்கோம். ஒரு 2-3 கிலோமீட்டர் ஆச்சு. மலை வந்தது, நதி வந்தது, அப்புறம் எது வந்து எல்லாம் விசுக்கு இருக்கிற தண்ணி எல்லாம் முடிஞ்சிருது. அங்கே போய் நடு காட்டில் இருந்தால் ஒரு காட்டுக்கு நடுப்புற ஒரு வேலி மாதிரி இருக்கு. அதில் 250 மாடு ஒருத்தன் மேய்ச்சின்னு இருந்தால் நம்மளுக்கு ஒரு 5-6 மாடு அதில் நன்னா இருக்குது, இது வேணும்னு விலை எல்லாம் பேசியாச்சு. உடனே இது எப்படிடா கட்டுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்ன உடனே அந்த மாடு வேணும்னு உடனே உனக்கு அதுதானே வேணும், நீங்கள் எல்லாரும் அங்கே போய் உட்காந்துக்கோங்கன்னு நான் உட்காந்துட்டு அந்த 100 மாடுக்கு 100 விதமான சத்தம் வச்சுட்டு இருக்காங்க. இந்த கிச்சு கிச்சுன்றான், அப்புறம் ஏதோ ஒரு சவுண்டை போடுறான். அவன் அந்த சவுண்டை கொடுத்த உடனே நடுப்புற அந்த மாடு மாத்திரம் தலையாட்டின்றே வருது அவன்கிட்ட. கண்ணால பார்த்தோம் இதெல்லாம். இப்ப 2022 நடந்தது. அந்த 250 மாடுல அந்த பசுமாடு மாத்திரம் வருது அவன்கிட்ட நேரா. அவன் ஒரு சின்னதா ஒரு சத்தம் போடுறான். அதை பார்த்து வச்சு கட்டிட்டோம். இன்னொரு மாடு வேணும்னே அதுக்கு ஒரு சத்தம் வச்சுட்டு இருக்கான். அந்த வாயினால நாக்கு வச்சு கிச்சு கிச்சு இந்த பூச்சி கத்துற மாதிரி ஒரு கத்துறான். உடனே அது வருது அங்கே. நான் இந்த பாகவதம் படிக்கும் போது என்னடா அது குரல் கொடுத்தா எல்லாம் ஓடி வந்துருமா, இப்படிலாம் பண்ண முடியுமான்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கூப்பிட்டாலே பசுமாடு வருது.
தனியா ஐடென்டிபிகேஷனோட பகவான் கூப்பிட்டா வராதோ. அதுக்காக சொல்ல வரேன். எனக்கு இது படிக்கும் போது பாராயணம் பண்ணும் போதெல்லாம் அது பிராக்டிக்கலா பார்த்து இல்லையோனோ இப்படிலாம் நடக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது நேரா பார்த்த உடனே மனுஷனாலே பண்ணும்போது பகவானால பண்ண முடியாத அப்படின்னு தோணுது. இப்படி ஒரு குரலை கொடுப்பாராம் பகவான். எல்லா கண்ணுக்குட்டியும் வந்து அந்த எந்த இந்த நிறத்தில் நிற்கிறோமோ அங்க வந்து நின்றுடுவான். மேக கம்பீரையா வாச்சா நாமபிர் தூரகான் பசூன் இப்படி இருந்திருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு. உடனே தான் இந்த பிரலம்பன் வரான். இந்த பிரலம்பன் ஜாயின் பண்ணிட்டா அவனும் இப்படியே கொடுக்கூடையே வரான். பகவான் பார்த்துட்டார் இவனுக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு இன்னைக்கு எப்பயுமே சேர்ந்து தான் விளையாடுவான். இன்னைக்கு என்னன்னா 2 தலைவர்கள் 2 இதுவா பிரிச்சுட்டார். அப்படிதான் விளையாடணும் இன்னைக்கு. யாருன்னா ஒரு டீமுக்கு பலராம சுவாமி ஹெட்டு, இன்னொரு டீமுக்கு கிருஷ்ணர் ஹெட்டு அப்படின்னு ஒரு குரூப்பை பிரிச்சுட்டார். குரூப்பை பிரிச்சுட்டு பலராம சுவாமி யாருன்னா ஸ்ரீதாமா, ரிஷபன், பலராம சுவாமி முதலியவர்கள்லாம் ஒரு பக்கம், கிருஷ்ணன், பத்ரசேனன், இந்த பிரலம்பன் இருக்கானே இவனை தன் பக்கம் அழிச்சுட்டார். கிருஷ்ணருக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சு இந்த பயில இருக்கான். உடனே அவன் தன் பக்கம் அழிச்சுட்டார். என்னன்னா நம்ம வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் இந்த குதிரை தாண்டதுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தையெல்லாம் அந்த ஒரு முதல்ல காலை நீட்டுவா, அப்புறம் கையை நீட்டுவா, முதுகை எப்படி புண்ணு பண்ணுவா, முதுகை தாண்டணும், கழுத்து வழியும் தாண்டணும். அது வழியும் தாண்டிட்டோம்னா யார் ஜெயிக்கிறாளோ வின். யார் ஒழுங்கா தாண்ட முடியலையோ அந்த பயலை தூக்கிண்டு தோத்தவன் யார் ஜெயிச்சானோ அந்த பயலை தூக்கிண்டு ஒரு ஃபர்லாங்கு வண்டி தோல்ல தூக்கிட்டு ஓடணும். என்னால் முடியாது எனக்கு முதுகு வலிக்கிறது எல்லாம் சொல்லக்கூடாது. தோத்துட்டேன்னா ஓடணும். இதுதான் இதுக்கு ரூல். இதுக்கு ஒத்துண்டாதான் இந்த விளையாட்டுக்கே வரணும் அப்படின்ட்டார் கிருஷ்ணர். உடனே எல்லா பயிலும் நான் சரி நீ சரின்னா அதுல சோனியா இருக்கிறவன் பையன்லாம் என்னால் முடியாது பாருங்க ஓரமா ஒதுக்கின்னு நான் வேடிக்கை பார்க்கறேன்ட்டான். நல்ல திருடமா இருக்கிறவன் எல்லாரும் வந்துட்டான். 2 பங்கா பிரிச்சிருக்கு. இப்போ இந்த பிரலம்பன் இருக்கானே அவன் கிருஷ்ணர் பக்கம் இருக்கான். இப்படி இருந்துட்டே இருக்கும்போது டீம்ல யார், இதுல என்ன ரூல்னா டீம்ல யார் தோத்தாலும் அவ தோத்தா மாதிரி. அதனால ஜாக்கிரதையா ஆடணும். நீ ஒன்று நான் ஒன்று தனித்தனியா கிடையாது. ஒருத்தன் ஒழுங்கா பண்ணலன்னாலும் அந்த பக்கம் இருக்கிறவனை எல்லாரையும் தூக்கிட்டு ஓடணும். அப்பயே கிருஷ்ணர் சொல்லி வச்சுட்டார், நீ ஒழுங்கா பண்ணலன்னா அவ்வளவுதான், எல்லாருக்கும் தண்டனை உண்டு பார்த்துக்கோ அப்படின்னு. எல்லாம் சரின்னா இப்படியே விளையாடிட்டே இருக்கா. கடைசியில பார்த்தா இந்த பலராம கோஷ்டி ஜெயிச்சிடுது, கிருஷ்ணர் கோஷ்டி தோத்துடுது. வேணுண்டே கிருஷ்ணர் தோக்குறாரா. தோத்த உடனே என்னாச்சு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேலே ஏறிண்டா. கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஒரு சக்கா சொன்னே ஸ்ரீதாமா, அவன் என்ன பண்ணான், கிருஷ்ணர் மேல ஏறிண்டான். அப்போ ரிஷபன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் யாருன்னா பத்ரசேனன்னு ஒரு குழந்தை, அவன் மேல ஏறிண்டான். இந்த பலராம சுவாமி இந்த பிரலம்பன் மேல ஏறிட்டார், இந்த அசுரன் மேல. அவன் சின்ன குழந்தையா இருக்கா, ஏறிட்டார். இப்போ இது என்னன்னா, இந்த ரூல் என்னன்னா, இங்கேருந்து அப்படியே தூக்கிட்டு பக்கத்துல பாண்டீரவனம் அப்படின்னு இன்னைக்கு கூட பிருந்தாவனத்துல இருக்கு. அங்கதான் ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் கல்யாணம் நடந்த இடம். அந்த பாண்டீரவனம் பக்கத்துல தான் இது நடக்கிறது, இந்த லீலைகள்லாம். பாண்டீரவனம் அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துல குறிப்பிட்ட தூரம் வரையும் தூக்கின்னு போய் அங்க இறக்கி விட்டுறணும். இதுதான் தோத்தவா பண்ணணும். சரி, உடனே இருந்துட்டா இப்படியே தான் கிருஷ்ணர் சுதாமாவை தூக்கிட்டார், ஸ்ரீதாமாவை தூக்கிட்டு கிருஷ்ணரை இறக்கி விட்டுட்டார். இந்த ரிஷபன் பத்ரசேனனை இறக்கி விட்டுட்டார். அடுத்து இந்த பிரலம்பன் என்ன பண்ணணும், அந்த பலராம சுவாமி அந்த எல்லையில இறக்கணும். ஒன்னும் எல்லையில இறக்காம ஓடுறான் திருப்பி. அதுக்கப்புறம் இப்படி ஓட ஆரம்பிச்சோடனே எல்லாருக்கும் போதும், என்னடா இவன் பைத்தியம் மாதிரி இதை தாண்டி ஓடிண்டே இருக்கான் அப்படின்னு இவாளாரும் பாஞ்சுட்டு பின்னாடி ஓடி வந்தா அவன் ஸ்பீடுக்கு ஓடவே முடியல யாராலையும். இப்படியே போயிட்டே இருக்கிறவன் என்ன பண்ணான்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறுறான், அசுரனா மாறிட்டு இருக்கான். எப்படியாவது பலராம சுவாமியை சம்ஹாரம் பண்ணிடுவோம்னு எல்லாருக்கும் பயம் வந்துருக்கும். அவன் போற ஸ்பீடும் தாங்க முடியல. இப்படியே போனா என்ன பலராமனுக்கு ஏதாவது பண்ணிடுவாளேன்னு பார்த்தா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஆகாயத்துக்கும் பூமிக்கும் பலராம சுவாமியை தூக்கிட்டு ஆகாசத்துக்கு போயிட்டான். ஆகாசத்துக்கு போயிட்டா பலராம சுவாமி அவருக்கு தெரியாத கவனிக்கல. அவர் கிருஷ்ணர் ஒன்று தான் கவனிச்சிருக்காரு. ஓஹோ இது இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவர் தன்னை சுதாரிச்சுக்கிறார். இவன் அசுரன் இப்படி மேல அழிச்சுன்னு போறான்னு போறா பூமியை பார்த்தா எல்லாம் அந்த மேகம் தான் தெரியறது. அவ்வளோ ஹைட்டுக்கு அழிச்சுன்னு போயிட்டான் பலராம சுவாமிய. இப்படியே விட்டா பாவம் அவெல்லாம் வருத்தப்படுவான்னு ஒரு நிமிஷம் பலராம சுவாமியே பயந்து
இவன் தூக்கிட்டே போறான்ல, அடுத்தது என்ன பண்ண போறான்னா இவன் மேலேருந்து கழுத்தை நெரிச்சு கீழே பலராம சுவாமிய கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது அவர் தன்னுடைய சப்த பிராணனையும் எடுத்து, பஞ்ச பிராணனையும் எடுத்துட்டு அவன் தலையில ஒரு குத்து விடுறாரு. அவன் தலையில ஒரு குத்து விட்டா அப்படியே நெத்தியம் பொழந்து போறது, பொழந்து போய் உயிர் போய் அப்படியே ஒரு ருதிரத்தை அவன் ஃபுல்லா ரத்தத்தோட கீழே விழறான். அது ஒரு ஆறு மாதிரி போயிட்டு இருக்கு. அப்புறம் பலராம சுவாமி வந்து இறங்கிட்டார். கிருஷ்ணர் கூட பண்ணியிருந்தா இவ்வளவு கோரமா கூட செத்திருக்க மாட்டான். பலராம சுவாமி கூட பண்ணதுனால இப்படி ஒரு மோசமான சாவு அந்த பிரலம்பனுக்கு ஆச்சு. இப்படி பிரலம்பாசுரன் வதம் ஆன உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட, என்ன கிருஷ்ணா இப்படி எல்லாம் கூட வரானுங்க, கொக்கா வரான், பாம்பா வந்தான், அடுத்தது வந்து கழுதையா வந்தான், இப்ப குழந்தைகளோட குழந்தையெல்லாம் இருக்கானே அப்படின்னு. உடனே நீங்க எதுக்கு கவலைப்படுற, நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லி சமாதானப்படுத்தி இந்த குழந்தைகள் கூட இப்படி மாடு மேய்ச்சுட்டே இருக்காங்க.